நண்பர்களே, இனிமே காய்கறிகள் மற்றும் பழங்கள் போன்றவற்றினுடைய விதைகளை இனிமே தூக்கி போடாதீங்க. இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போது நான் வச்சுருக்கிறது பார்த்திங்களா, ஒரு பூசணிக்காய். இந்த பூசணிக்காய் விதையில் என்னென்ன நன்மை இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா டயட்டில் இருப்பாங்க. அவங்க கண்டிப்பாக இந்த பூசணிக்காய் விதையை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப சீக்கிரமாகவே வெயிட் குறைக்கலாம். ஏன்னா அவற்றில் என்னென்ன இருக்குன்னா, கலோரி, கொலஸ்ட்ராலினுடைய அளவு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் எலும்பு, நம்ம உடம்போடைய எலும்புக்கு வலுவூட்டக்கூடிய மற்றும் சிறுநீரக கற்கள் கரைக்கக்கூடிய சத்துக்களாக இருக்கிற இரும்பு சத்து மற்றும் ஜிங்க் சத்து நிறைய இருக்குது. அது இல்லாமல் குடலில் ஏற்படுற ஒட்டுண்ணிகள் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் பூசணிக்காய் விதையை சாப்பிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக சரியாயிடும். அது இல்லாமல் வயிற்று பிரச்சனை மற்றும் செரிமான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பூசணி விதையாய் சாப்பிட்டுட்டே வந்தோம்னா சரியாயிடும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது தக்காளியோடைய விதை. சருமத்தை அழகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தக்காளி விதையை அதிகமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம தக்காளி விதையை சாப்பிட்டே வந்தோம்னா இரத்த அழுத்தம் குறைந்து உடலில் இருக்கிற இரத்த ஓட்டம் நல்லா அதிகரிக்கும். அது இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்றதும் வெளியேற்றப்படுது. சரிங்க, இந்த தக்காளி விதையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, anti-clotting அப்படின்ற பொருள் இருக்குது. இதயத்தில் ஏதாவது அடைப்பு இருந்தனாலும் இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டே வந்தோம்னா நம்ம இதயம் நல்லா பாதுகாக்கப்படுதுங்க. தக்காளியினுடைய விதையை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு விரைவில் செரிமானம் ஆகாது, ஆனால் மலச்சிக்கலை சரி செய்யலாம். அடுத்தது நம்ம குடைமிளகாய் பற்றி பார்க்கலாம். இப்போ நிறைய குடைமிளகாய் வந்துடுச்சு. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த பெல் பெப்பர்ன்ற குடைமிளகாய் தான் அதிக சத்துக்களை நிறைஞ்சிருக்கிறதா ஆய்வில் சொல்கிறாங்க. அதிலும் இதை சமைச்சு சாப்பிட்றதுனால மிகவும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் பெரும்பாலும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த குடைமிளகாய் சமைக்கிறப்போ அதில் இருக்கிற விதையை தூக்கி போட்டுட்டு அதனுடைய சதைப்பகுதியை மட்டும்தாங்க சமைக்கிறாங்க. ஆனால் இனிமேல் அந்த மாதிரி செய்யாதீங்க. அதுவும் இல்லாமல் அந்த விதையில் என்னென்ன இருக்குன்னா, விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கே இருக்குது. அதனால் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். அந்த விதையில் பார்த்திங்கன்னா வயதான தோற்றத்தை தடுக்கக்கூடிய லைக்கோபைன்ற பொருளும் இருக்குது. அதனால் இனிமேல் விதையை தூக்கி போடாதீங்க. எப்பயும் இளமையாக இருக்கணுமா, கண்டிப்பாக குடைமிளகாயினுடைய விதையை சாப்பிட்டு வாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பப்பாளியோடைய விதை பற்றி தான். எப்படி நம்ம பப்பாளி பழம் அந்த சதையை மட்டும் நம்ம சாப்பிட்றோம், அந்த விதையை தூக்கி போட்டுடுவோம். இனிமேல் அந்த தவறை செய்யாதீங்க. ஏன்னா அதில் என்னென்ன சத்து இருக்குது அப்படின்றத சொல்கிறேன் நான். பப்பாளி விதைகளை நம்ம சாப்பிட்றதுனால சிறுநீரகத்தில் இருக்கிற டாக்ஸின்கள் அனைத்தும் வெளியேற்றப்படுது, செரிமானம் அதிகரிக்கப்படுது. அதுலேயும் வாய் தொல்லையால் நிறைய பேர் இப்போ இருக்கிறவங்கள பாதிக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் பப்பாளி விதையை சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாயு தொல்லை சரியாகிடும். இப்போ வேணால் இது உங்களுக்கு டைரெக்டாக சாப்பிட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை நல்லா காய வச்சு பொடி பண்ணி உணவுப் பொருட்களையும் சேர்த்துக்கலாம், இல்லை டைரெக்டாகவும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மாதுளை பழத்தினுடைய விதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லோரும் ஜூஸ் போட்டு அந்த விதையை தூக்கி போட்டுடுறாங்க. ஆனால் அந்த விதையில் தான் நிறைய நன்மைகள் இருக்குது. அப்படி என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க, சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் உடம்பு குறைக்கணும், வெயிட் குறைக்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த விதையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுடைய உடல் எடை குறைஞ்சிடும். அதனால் இதை டெய்லியும் ஒரு ஸ்நாக்ஸ் போன்று சாப்பிடலாம். அதுவும் இல்லாமல் பெண்களுடைய கருப்பைக்கு முதன்மையான பழமாக இந்த மாதுளம்பழம் திகழுது. மாதுளப்பழத்தில் இருக்கிற பைட்டோகெமிக்கலில் பார்த்திங்கன்னா கேன்சர், டியூமர், இதய நோய் போன்ற நோய்களை தடுக்கக்கூடிய பாலிபீனால் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த விதையை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த கேன்சர், டியூமர் மற்றும் இந்த ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப பயன்பாடாக இருக்கும். எனவே இனிமேல் விதைகளை எக்காரணத்து கொண்டும் தூக்கி போடாமல் நம்ம உணவுப் பொருளாக நம்ம சேர்த்து சாப்பிட்டு வருவோம், ஆரோக்கியமாகவும் இருப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்ட்டு நம்புகிறேன். நன்றி நண்பர்களே.